அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாள் ஆகட்டும். ராசி சக்கரத்தில் 7வதா இருக்கக்கூடியது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, கிரக நிலைகளின் அமைப்பு எந்த மாதிரி இருக்குது, இவங்க நல்ல விஷயங்களை செய்யலாமா இல்லை எல்லா காரியங்கள்லையும் ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்கள் எப்போவுமே நியாயத்தின் பக்கம் தாங்க இருப்பாங்க. துலாபாரம் எப்படி இரு நிலையிலையும் சரிசமமாக இருக்கோ அதே மாதிரி இவங்க எப்போவுமே 2 பக்கம் இருக்கிற நியாயங்களையும் ஆராய்ந்து அதுக்கப்புறமா அவங்க பக்கம் நிற்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான பலன்கள் அதிகமாக கிடைக்க போகுது. எடுத்த காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். உங்களுடைய வார்த்தைகளே உங்களுக்கு வழிகாட்டியாக அமையலாம். அறச்செயல்பாடுகளால் புகழை தக்க வச்சுப்பீங்க. அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆளாகும் சூழ்நிலை ஏற்படலாம். தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. உங்களுடைய பெயரையும் புகழையும் தக்க வச்சுக்கிறதுக்கு நேரம் இருக்குங்க. இந்த வாரம் ரொம்ப உங்களுக்கு உபயோகரமாக இருக்க போகுது. வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு கிடைக்க பெற்ற ஆதாயங்களால் சுப செலவுகள் செய்து மகிழ்வீங்க. பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய சேமிப்புகளை சுப செலவுகளுக்காக பயன்படுத்தும் சூழ்நிலை ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவீங்க. சமூகத்தில் பெயர் புகழானது கிடைக்கும். பெண்களுக்கு புதிய வாகனம் வாங்கும் யோக பலன்களும் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே உதவி செய்வாங்க. தந்தை மகனுடனான உறவானது சீராக இருக்கும். சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வாரம் புதியவர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும் வாரமாக இந்த வாரம் இருக்க போகுதுங்க. பிரியமானவர்களோட இருந்த பிரச்சனையானது அகலும். தொழிலில் தன லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனக்குறைகள் நீங்கும் வாரமாக இந்த வாரம் இருக்கலாம். ராசி அதிபதி சுக்கிரன் 3 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியான குருவோட பரிவர்த்தனை பெறதால் தொழிலில் வெற்றி நடை போடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் உயரும். உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. பணத்திற்காக பிறரை அண்டி பிழைத்த நிலையானது மாறும். இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் குறையலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும். அடமானத்தில் வச்சிருக்கிற நகைகளையும் சொத்துக்களையும் மீட்கும் வாய்ப்பு உருவாகியிருக்கு. இனிமை தரக்கூடிய இடமாற்றமானது ஏற்படலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் யோகம் இருக்குங்க. பூர்வீகத்தை விட்டு வெளியேறிய சிலர் மறுபடியும் சொந்த மண்ணில் குடியேறும் வாய்ப்புகள் உண்டாகலாம். அடிப்படை வசதி பெருகும். வாழ்க்கை துணை மூலம் அதிர்ஷ்டம், உயிர் சொத்து, எதிர்பாராத தனவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொது காரியங்களில் ஆர்வம் உண்டாகும். சிலருக்கு மறுமணம் நடக்க வாய்ப்பிருக்கு. குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கலாம். 6ஆம் தேதி அன்னைக்கு இரவில் இருந்து 8ஆம் தேதி அன்னைக்கு காலையில் வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால முன் கோபத்தை குறைச்சி நிதானமாக செயல்படுறது நல்லது. உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து போகிறதும் நல்லது. வெள்ளிக்கிழமை கோபூஜை செய்கிறதால உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெறும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வருமானம் திருப்தி தர வகையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளால் கடன் ஏற்படக்கூடும். துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் உங்கள் வேலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய இலக்கை அடைய கூடுதல் முயற்சி தேவைப்படுது. வார தொடக்கத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுலையும் வீட்டை பழுது பார்க்கறது தொடர்பான செலவுகளும் அதிகரிக்கலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற லாபமானது கிடைக்கும். பிறர்கிட்ட சிக்கி இருக்கிற உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பண பரிவர்த்தனை விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் படிப்பு தொடர்பாக கூடுதல் பொறுப்போடு செயல்படுறது நல்லது.
வேலை செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியானது கிடைக்கும். பெண்களுக்கு மிகவும் ஏற்றமிக்க வாரமாக அமைய போகுது. காதலின் துணையோட நல்லிணக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. துன்பங்களை சந்திச்சா கூட நிச்சயம் அதை கடந்து வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் பிரயாணங்களால் பல நன்மைகள் வந்து சேரும். குடும்ப வருமானமானது பெருகும். தான தர்மங்களை செய்வீங்க. தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகள் பல நாட்களாக எதிர்பார்த்து வந்த முன்னேற்றங்களும் லாபங்களும் வந்து சேரலாம். உத்தியோகஸ்தர்கள் தங்களுக்கு அளித்த பணிகளை கவனமாக செஞ்சுட்டு வர வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதுபோக்கும் அதே சமயம் பாடங்கள்லையும் அதே அளவு கவனம் செலுத்துறதும் நல்லது. வண்டி வாகனங்களில் நிதானமாக போகிறது அவசியம். உடல் நலனை பொறுத்த வரைக்குமே மன உளைச்சல் மற்றும் முதுகுவலி ஆகியவற்றை ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு விபூதி அபிஷேகம் செய்கிறது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். அந்த திருநீரை நெற்றியில் அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு பல நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் காரியங்களை சாதித்து காட்டணும் அப்படின்ற ஒரு கொள்கையும் வலிமையும் உங்களுக்கு இருக்குது. உதவிகள் செய்கிறது மூலியமாக பதட்டமும் பதவியும் இருக்கலாம். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு அக்னி போல சுடுங்க. ஆனால் வார்த்தைகள் வழிகாட்டும் ஒளி நிறைந்ததாக இருக்கும். நல்ல செய்கையில் மட்டுமே புகழை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தியோகஸ்தர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்களின் கவனத்திற்கு ஆளாகும் நிலை உருவாகலாம். தனியார் ஊழியர்கள் தெய்வ பலனை நம்புங்க. பொருளாதாரம் சரளமாக கிடைக்கும். இருக்கிற புகழை தக்க வைக்க நேரம் சரியாக இருக்கும். வியாபாரிகள் தங்கள் தொழிலில் மிகுந்த ஆர்வத்தோடு செயல்பட்டு தகுந்த பொருளாதாரம் பெறுவீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடந்த காலங்களில் ஆதாயமாக கிடைத்த பொருளாதாரம் சுப செலவுகளை உருவாக்கி கொடுக்கும். பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியும் வாய்ப்பு இருக்கிற உங்களுக்கு கை சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்குது. குடும்ப சுப செலவுக்காக பயன்படுத்தும் புதிய வாய்ப்புகளும் ஏற்படும். தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கும் மார்க்கம் இருக்குங்க. சமூகத்தில் குடும்ப உறவினர்கள்கிட்டையும் தகுந்த புகழ் கிடைக்கும். அலுவலக பணிபுரியும் பெண்களுக்கு புதிய வாகனம் வாங்கும் யோக பலன்கள் இருக்குது. மாணவர்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறுவீங்க. நண்பர்கள் எல்லா வகையிலையுமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருக்க போகிறாங்க. ஆயுள் பலம் பெறும். தந்தை மகன் உறவு சீராகும். சுற்றுலா சென்று வரும் வாய்ப்புகள் இருக்கு. வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மாற்றம் வரக்கூடும். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளில் பங்கேற்பீங்க மற்றும் உங்களுடைய மன அமைதியானது அதிகப்படுங்க. ஏன்னா இதனால் சுயமாக இருக்கக்கூடிய மனச்சங்கடங்களில் இருந்து விலகி இருக்கிறதால நீங்கள் வெற்றி அடைவீங்க. இந்த வாரம் உங்களுடைய ஆடம்பர வேலையின் மூலம் ஏதாவது பெரிய பலனும் பயனும் அடைவீங்க. இதற்கிடையே நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தில் முதலீடு செய்தால் கூட அது உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய பழைய நண்பர் அல்லது நெருக்கமானவர்களுக்கு சிறப்பான விருந்து அளிக்கக்கூடும். ஏனென்றால் உங்களுக்கு இந்த நேரம் அதிகப்படியான உற்சாகம் இருக்குங்க. அதனால் நீங்கள் ஏதாவது விருந்து அல்லது விழா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யவும் வலியுறுத்தப்படும். இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை ஏற்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி குடும்ப உறுப்பினர்களோட கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. இந்த ராசியின் ஜாதகக்காரர் கூட்டமைப்பு வணிகம் செய்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒவ்வொரு விதமான இழப்பு ஏற்பட்டு உதவியாக இருக்கும். ஏனென்றால் இந்த நேரம் உங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்க போகுது. இதனால் உங்களுடைய வியாபாரத்தின் முன்னேற்றத்திற்காக பல பெரிய பிரபலங்களுடன் இணைஞ்சு சிறப்பான செயல் திட்டம் வகுக்க வழிவகுக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்காம இந்த வாரம் உங்களுடைய காத்திருப்புக்கு முடிவு வரலாம். இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நன்மையான பலன்கள் கிடைக்குது. இந்த வீடியோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.